அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவனின் திருத்தூதரான நம் உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சலாம் கூறி, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் நாம் ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை குறித்து சிறப்பிக்கும் பொழுது, இது குர்ஆன் இறங்கிய மாதம், உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை சங்கைப்படுத்தும் விதமாக இந்த மாதத்தில்தான் நாம் குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த மாதத்தில் குர்ஆனுடைய தொடர்பு என்பது மிக ஆழமாகவும் அதிகமாகவும் வாசிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி காட்டுகிறது. ஒரு மனிதன் எப்பொழுதும் குர்ஆனுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் கூடுதலாக குர்ஆனினுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அருள்மறை குர்ஆனை அதிகம் ஓதினாலே நம்முடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் அமைதியை தருகிறான். நமக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களை போக்குகிறான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கு. எனவேதான் இந்த புனிதமான மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். இரவு வணக்கங்களில் மிக கவனங்களை செலுத்த வேண்டும். நான் நோம்பிருக்கிறேன் என்று சொன்னால், நான் பசித்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் தாகித்திருக்கிறேன் என்று சொன்னால், எல்லாமே அல்லாவிற்காக, அல்லாவினுடைய திரு பொருத்தத்தை நாடியே நான் இருக்கிறேன் என்பதை நாம் ஆழமான நீயத்தை நம்முடைய எண்ணங்களில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை எப்படி சங்கைப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், இந்த உம்மத்துக்காகவே அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவேதான் எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத, எந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கும் வழங்கப்படாத ஒரு அற்புதமான மாதத்தை அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டி, இந்த மாதத்தில் எவ்வளவு நன்மைகளை அள்ள முடியுமோ, எவ்வளவு நன்மைகளை நீங்கள் சேர்க்க முடியுமோ சேர்த்து கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் ஒன்று செய்தால் அதற்கு 10ஆக, நீங்கள் ஒன்று செய்தால் அதற்கு மடங்காக அல்லாஹ் இந்த மாதத்திலே அதிகப்படுத்தி தருவதாக நமக்கு வாக்களிக்கிறான். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு அமலுக்கும் சொல்லி காட்டாத ரப்புல் ஆலமீன் இந்த அமலுக்கு நானே கூலியாக தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எனவே இந்த மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகளில் கூடுதலான கவனங்களை செலுத்த வேண்டும். அப்படியானால் ஒரு பெருங்கொண்ட நன்மைகளை அறுவடை செய்தவர்களாக நாம் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை நாம் பூர்த்தியாக அடைந்து அதனுடைய நோன்புகளை, வணக்கங்களை சரிவர செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் உடலிலே பூரணமான ஆஃபியத்தை தந்து, சலாத்மத்தை தந்து, நல்ல ஆரோக்கியத்தை தந்து, முழுமையான நோன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னானோ அத்துணை சிறப்புகளையும், ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடியவர்கள், சுவர்க்கத்திற்கென்று பெயர் சேர்க்கக்கூடியவர்கள், அனைத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி சுவர்க்கத்துக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மையும் அந்த பட்டியலில் சேர்த்து அருள் புரிவானாக.
நம்முடைய இந்த வணக்க வழிபாடுகள், இந்த நோன்புகள் எல்லாம் இறை பொருத்தத்திற்காக அமைவதற்கு நம்முடைய நீயத்தையும் எண்ணங்களையும் நாம் ஆழமாக வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். வஆகிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.